வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரோம் நாடு அங்கு வழங்கப்படும் ஒரு பழைய கதையைத்தான் பார்க்க போகிறோம். கதையின் தலைப்பு 3 வீரர்கள். பண்டைய பேரரசுகளில் ரோமானிய அரசும் ஒன்று. ஒரு காலத்தில் அது மிகச் சிறிய நாடாக இருந்தது. அந்த சிறிய நாட்டின் புகழ் அப்பொழுது எங்கும் பரவவில்லை. அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னர்களுள் டார்க்வின் என்பவன் கொடுங்கோலனாக இருந்தான். செருக்கும் சினமும் அவன் சுவாபமாக இருந்தது. மக்களுக்கு அவன் பல வகையிலும் தீங்கு விளைவித்து வந்தான். மக்கள் ஒரு தடவை ஒன்று திரண்டு கொடுங்கோல் மன்னனை நாட்டை விட்டே துரத்திவிட்டார்கள். அதன் பின்னர் மக்கள் அந்த நாட்டை குடியரசு நாடாக்கி விட்டார்கள். நாட்டை விட்டு ஓடிய டாக்குவின் சில அயல் நாட்டு வேந்தர்களின் உதவியை நாடினான். அவர்களின் படையோடு வந்து ரோம் நாட்டை தாக்கினான். குடியரசு நாட்டின் தலைவர்கள் எதிரிகளை எதிர்த்து தாக்க துரிதமாக முடிவெடுக்காமல் காலதாமதப்படுத்தினார்கள். அதற்குள் எதிரி படைகள் ரோம் நாட்டை பலமாக எதிர்க்க தொடங்கிவிட்டன. குடியரசுத் தலைவர்களோ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். அந்த நிலையில் எதிரிப்படைகள் நாட்டை நெருங்காமல் தடுக்க ஒரு வழி இருந்தது. ரோம் நாட்டை அடுத்திருந்த நாட்டின் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் மீது அமைந்திருந்த ஒரு குறுகலான பாலத்தை கடந்தால்தான் எதிரிப்படைகள் நகரத்திற்கு உள்ளே வர முடியும். அந்த பாலத்தை தகர்த்து எறிந்துவிட்டால் பகைவரின் படைகள் அந்த ஆற்று வெள்ளத்தை நீந்தி கடந்து வருவது கடினம். அதனால் ஆற்றில் வெள்ளம் வடியும் வரை எதிரிப்படைகள் அந்த கரையில் காத்திருக்க வேண்டியதுதான். அதற்குள் ரோமானிய நாட்டு படைகளை ஒழுங்குபடுத்தி பலத்தை அதிகரித்து எதிரிப்படைகளுடன் மோத தயாராகிவிடலாம் என்று அந்த குடியரசுத் தலைவர்கள் தங்களுக்குள் விவாதித்து கொண்டார்கள். அந்த நெருக்கடியில் ரோம் குடியரசை காப்பாற்ற வீர இளைஞன் ஒருவன் முன்வந்தான். அந்த இளைஞனுடைய பெயர் ஒரேசியன். ஆற்றின் எதிர்க்கரையில் பாலத்தின் அருகில் இருந்த அந்த வழி மிகவும் குறுகலானது. மூவர் சேர்ந்து நின்று தாக்கினால் எதிரிகளை பாலத்தின் மீது பிரவேசிக்க விடாமல் தடுத்து விடலாம். துணிவும் போராற்றலும் கொண்ட ஒரேசியன் அதை கண்டுகொண்டான். உடனே ரோம் நாட்டு மக்களை ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் கூட்டினான். அவர்களை நோக்கி, சகோதரர்களே, பாலத்திற்கு வரும் வழி மிகவும் குறுகலானது. நாட்டுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்த வீர இளைஞர்கள் எனக்கு துணையாக வந்தால் எதிரிகளை நாம் சமாளித்து விடலாம் என்று அறைக்கூவல் விட்டு பேசினான். அவனுடைய உருக்கமான பேச்சை கேட்டு தேசபக்தி மிகுந்த 2 இளைஞர்கள் அவனோடு சேர்ந்து போரிட முன்வந்து நின்றார்கள். சரி, அடுத்து அந்த இளைஞர்கள் மூவரும் போர்க்கோளம் பூண்டனர். பாலத்தை கடந்து சென்று அந்த குறுகிய வழியை அடைந்து சுவர் போல கேடயங்களை நீட்டிக்கொண்டு நின்றனர். அதே நேரத்தில் பாலத்தை அழிக்கும் வேளையும் பரபரப்பாக தொடங்கப்பட்டது. நெருங்கிக் கொண்டிருந்த பகைவர்கள் தங்களை எதிர்க்க 3 இளைஞர்கள் இணை சேர்ந்து நிற்பதை கண்டனர். எதிரிகளின் படைத்தலைவன் பெரும் படையை எதிர்க்கும் இந்த மூவரின் துணிச்சல்தான் எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. ஆனால் ஒரே வீச்சில் அந்த மூவரையும் வெட்டித் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான். படைத்தலைவனின் கட்டளையை நிறைவேற்ற எதிரிப்படை வீரர்கள் மூவர் முன்வந்து நின்றனர். ஒரேசியன் தனது 2 நண்பர்களுடன் சேர்ந்து அரை நொடியில் அவர்களை வெட்டி வீழ்த்தினான். வாள் வீசி போரிட எதிரிப்படை வீரர்களுக்கு அந்த குறுகிய இடத்தில் வசதியாக இருக்கவில்லை. அதனால் வெகு எளிதாக வெட்டுப்பட்டு வீழ்ந்தனர். இதனை அறியாத எதிரிப்படை தளபதி வீரர்களை அனுப்பிக்கொண்டே இருந்தான். ஒரேசியங்கும் அவன் நண்பர்களும் வரும் எதிரிப்படை வீரர்களை வெட்டி சாய்த்து கொண்டே இருந்தனர்.
அதற்குள் அந்த பாலம் இடித்து தள்ளப்பட்டது. ஒரே ஒரு மரம் மட்டும் அதில் எஞ்சி இருந்தது. ஆற்றின் மறுகரையில் இருந்தவர்கள் அந்த வீரர்கள் 3 பேரையும் நோக்கி, இனி நமக்கு அச்சமில்லை, நீங்கள் மூவரும் இந்த கரைக்கு வந்துவிடுங்கள் என்று கூவி அழைத்தார்கள். வீரர்கள் மூவரும் திரும்பி வருவதானால் அவர்கள் திரும்பி வரும்போது பகைவர்கள் நெருங்கி பின்புறமிருந்து தாக்கி மூவரையும் கொன்றுவிடக்கூடும். அதனை ஒரேசியன் தெரிந்து கொண்டான். மூவரும் இறப்பதை விட தங்களில் இருவர் உயிர் பிழைப்பது மேல் என்று எண்ணினான். அவ்வாறு எண்ணிய ஒரேசியன் தன் துணைவர்கள் இருவரையும் பார்த்து, இனி நீங்கள் திரும்பலாம், நான் அரை நொடியில் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்து விட்டான். துணைவர்களாகிய வீரர்கள் இருவரும் உடனே திரும்பி வந்தனர். மரக்கட்டையின் வழியாக ஆற்றை கடந்து ரோம் நகரின் கரையை நெருங்கும் பொழுது வலுவை தாங்காமல் கட்டை முறிந்து ஆற்றில் விழுந்து விட்டது. ஆனால் அந்த வீரர்கள் இருவரும் எப்படியோ கரையை வந்து அடைந்தனர். ஒரேசியன் பகைவரின் சினத்துக்கும் பொங்கி எழுந்த ஆற்று வெள்ளத்திற்கும் நடுவில் தனியாக அகப்பட்டு கொண்டான். பாலம் இடிந்ததையும் ஒரேசியன் தனியே நிற்பதையும் கண்ட பகைவர்கள் துணிந்து முன்னேறி வந்தனர். ஆனால் ஒரேசியன் அவர் கைகளில் அகப்படாமல் ஆற்று வெள்ளத்தில் குதித்து விட்டான். வெள்ளத்தில் குதித்த ஒரேசியன் வெள்ளத்தில் மேலே வருவதும் வெள்ளம் அவனை அமிழ்த்துவதுமாக சிறிது நேரம் அலைக்கழிக்கப்பட்டான். அவனுக்கும் வெள்ளத்திற்கும் பெரும் போராட்டம் நடைபெற்றது. கடைசியில் ஒரேசியன் கரைக்கு வந்து சேர்ந்தான். அப்போது அந்த கரையில் திரண்டு நின்றிருந்தவர்கள் ஒரேசியன் வாழ்க, அவன் ஆயுள் வளர்க என்று ஒரு சேர விண்முட்டும் அளவுக்கு கத்தி அவனை வாழ்த்தினார்கள். அதன் பின்னர் நடந்த போரில் பகைவர் முற்றிலும் தோல்வியடைந்து புறம் காட்டி ஓடினார்கள். ரோம குடியரசு நிலைத்தது. ரோம் நாட்டு மக்கள் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்றார்கள். இந்த கதையில் நாம் அறிந்து கொள்ளும் நீதி என்ன தெரியுமா? நாட்டுக்கு உழைப்பதை விட மேலானது வேறொன்றும் இல்லை என்று கருதுபவனே உண்மையான வீரன். ஓகே மக்களே, இதே போன்ற ஒரு கதையோடு இன்னொரு கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.